ఉల్లాస పల్లవితపాలిత సప్తలోకి నిర్వాహ కోరకితనేమ కటాక్షలీలాం శ్రీరంగ హర్మ్యతళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజ మహిషీం ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. ஸ்ரீ ரங்கநாயகி தாயார பத்தின பராசர பட்டருடைய ஸ்லோகம் இது. அனைத்துலகங்களுக்கும் நாயகியாய், திருவரங்கநாதனுக்கும் நாயகியாய் பிராட்டி விளங்குகிறாள். நமக்கெல்லாம் நாயகி என்னால் தலைவி என்று பொருள். பகவானுக்கு நாயிகாவென்னால் ஆசையான அன்பு மனைவி என்று பொருள். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க நாச்சியார் மகாலட்சுமி ஒவ்வொருவரையும் கட்டாட்சிக்கிறாள், அருள் பாலிக்கிறாள். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. பட்டர் சாதிக்கிறார், நாம் இவ்வுலகத்து இன்பத்தை வேண்டினாலும், கைவல்யத்தை வேண்டினாலும், பரமபதத்தையே வேண்டினாலும், யார் எதை கேட்டாலும் அதை பெருமானிடத்தே சொல்லி பெற்றுக் கொடுக்கிறாள். அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியார் மகாலட்சுமி நம்மிடத்தில் இருக்க வேணுங்கிற ஆசை இருக்கும். நம் வீட்டை விட்டு அவள் விலகாமல் இருக்க வேண்டும். நம் உள்ளத்திலே அவள் சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்க வேணும். இந்த ஆசை ஒத்தொத்தருக்கும் இருக்கும். இப்ப நாம சேவிச்சுட்டே இருக்கமே இவ்வளவு நேரமா ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரத்தான் சேவிச்சுட்டு இருக்கும். அவருடைய ஓரொரு உற்சவமே அத்தியுதம். பிராட்டியினுடைய புறப்பாடுன்னு சொன்னால் ஆச்சரியம். நவராத்திரியின் போது அவள் கொலு வீற்றிருத்தலோ, அதை அடியார்கள் அனைவரும் வந்து சேவிப்பதோ, தகதகக்க கூடிய தங்கமயமான நவராத்திரி மண்டபத்துக்கு கீழே பிராட்டி எழுந்தருள் இருந்து தானே தேவதேவ திவ்ய மகிஷி பெருமானை அருளுக்கு பாத்திரனாய் நம்ம எல்லாரிடத்திலையும் அருள் பாலிக்க வைப்பவளே நாம் தான் என்கிற எவ்வளவு அழகுற வீற்றிருக்கிறாள் பிராட்டி. பெருமாளுக்கு புறப்பாடென்றால் யானை போல், புலி போல், அதே போல சிங்கத்தை போலே நடப்பார். பிராட்டி ஹம்சம் அன்னப்பறவையைப் போலே அல்லது ஒரு பெண் யானை நடக்கிறா போலே மெதுவே நடை பயிலுகிறாள். உற்சவம்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு முக்கிய உற்சவமே நவராத்திரி உற்சவம் தானே. அதுல 9ஆம் நாள் அன்னைக்கு விசேஷ உற்சவம். 10ஆம் திருநாள் விஜயதசமின்னு பெருமாள் அம்பு போட பாருவேட்டையாக எழுந்துள்ளுகிறார். இப்படி ஸ்ரீரங்கத்துல ஒரு நாளுமே உற்சவம் தான். இப்ப நாம சேவித்த ஸ்ரீ மகாலட்சுமியே ஸ்ரீ ரங்கநாச்சியார் கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என முக்கியமான 4 திருத்தலங்கள். அதுலயும் முதன்மை வாய்ந்தது ஸ்ரீரங்கம். இது ஏன் திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்றோம்னால், ஸ்ரீஹி என்னும் மகாலட்சுமி ரங்கநாயகிக்குத்தான் திருநாமம். ஸ்ரீரங்கம்னால் ரங்கநாயகி தாயார் ஆடுகிற களம். ரங்கம்னால் ரங்கம்ங்கிறது களம், மேடைன்னு வச்சுப்போம். நாட்டியம் ஆடுற மேடை ரங்கம். அரங்கம்னு தமிழ்ல நம்ம சொல்லலையா, அத போலத்தான் அரங்கம். மொத்த ஸ்ரீரங்கம் ஊரே ஒரு அரங்கம். யார் நாட்டியமாடுற அரங்கம்? ஸ்ரீங்கிற மகாலட்சுமி நாட்டியமாடுகிற அரங்கம். இவள் எதற்கு நாட்டியமாடுறாள்னால் பெருமானுடைய ஆனந்தத்துக்காக, அடியார்கள் அனைவரையும் பெருமானிடத்தில் சேர்த்து வைப்பதற்காக. இதத்தான் பேணுமூர் பேரும் அரங்கமேங்கிற ஆண்டாளுடைய பாசுரத்தில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். நம ஸ்ரீரங்க நாயக்கியை யத் ப்ரூவி பிரம பேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதஞ்சகத். அருகாலமையில் போய் பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறோம். நம ஸ்ரீரங்க நாயக்கியை, இவளே ஸ்ரீரங்க நாயகி. யத் ப்ரூவி பிரம பேததா, யாருடைய புருவ நெறிப்பிற்காக அரங்கநாதனே காத்து கொண்டிருப்பானோ. ஈசேஷிதவ்ய வைஷம்ய, பிராட்டி புருவத்தை நெரிச்சுட்டா, அவ மேல் நோக்கி நெறித்தால் உயர்ந்த தேவர்களை படைச்சுடுறாராம் பெருமாள். அவள் நடுவா புருவத்தை வச்சுருந்தா நடுவான ஆட்களை படைச்சுடுறார். அவ புருவத்தை தாழ்த்திவிட்டா யாரோ நம்மாட்ட 2 பேர் தாழ்ந்தவாளை படைச்சுடுவார் போல் இருக்கு. அப்ப பிராட்டியினுடைய புருவ நெறிப்பை எதிர்பார்த்தே உலகத்தையே அரங்கநாதன் சிருஷ்டிக்கிறான் போலும். யத் ப்ரூவி பிரமபேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதம் ஜகத். அப்படிப்பட்ட நாச்சியார் எல்லார் இல்லத்திலும் இருக்க வேண்டும். பெருமாளே திருமால், அவனே ஸ்ரீயப்பதி. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடந்தன் வாட்டாருன்னு பாசுரம். ஸ்ரீயை சமஸ்த சிதஜித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருதோஞ்சலிஹி. பட்டர் மறுபடியும் தெரிவிக்கிறார், உலகத்தையெல்லாம் பெருமான் படைக்கிறார். ஆனா அந்த படைச்சதுனால ஆயாசம் வந்துருமா, ஏதான அவருக்கு தளர்ச்சி இருக்குமான்னு பார்த்தால்
ஒண்ணும் இல்லை. நெற்றி வியர்வை நிலத்தில் சேர்ந்த உலகத்தை படைச்சிருப்போ ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு அப்ரிசியேஷன் மட்டும் அவர் எதிர்பார்க்கிறார், ஒரு பாராட்டு. பிராட்டி பாராட்டணுமா, நன்னா லோகத்தை சிருஷ்டிச்சிருக்கீர், எல்லாருக்கும் நன்றாக அருள் பாலித்தீர், எல்லாரையும் உங்க திருவடியில சேர்த்து கொண்டீர் அப்படின்னு பிராட்டி சொல்லணும். அதுக்காக அவள் முகக்குறிப்பையே பெருமாள் பார்த்துட்டு இருப்பாராம். அவ வாயை திறந்து சொல்லிட மாட்டா. செல்வச்சி மாட்டிகள் தலைவிகள்லாம் பேசுவாளா, அப்படி ஆமோதிக்கிறாளோ இல்லையோ, நன்னா இருக்கு அப்படி கையால காமிச்சா போறோம், புருவத்தை நெரிச்சா போறோம், கண் ஜாட காட்டினா போறோம், முகத்தை ஒரு தடவை ஏத்தி இறக்கினா போறோம். ரொம்ப பெரிய மனுஷாலாம் அவ்வளவுதான் சொல்லுவா. நாம போய் எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு ஒருத்தரட்ட கெஞ்சிரும், அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னா வாயாலெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டார். அப்படிங்கிறாரோ இல்லையோ, அத போல தாயார் அங்கீகாரிபீர் ஆலோகைஹி, தன்னுடைய பார்வையாலேயே பெருமான் பண்ணினத்துக்கு ஆமோதிப்பு சொல்லுறா. சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி, அப்ப பெருமான் பட்ட இத்தனை சிரமமும் பயனுடையதாயித்து என்று பட்டர் சாதிக்கிறார். ரொம்ப நேரமா நான் லட்சுமியை பத்தி சொல்லிட்டு இருக்கேனே, எதற்காகவென்றால் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகமே அவளை பட்டினது. இப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் நம்முடைய இல்லத்தை விட்டு விலகாம இருக்கணும், பத்மாவதி தாயார் விலகாமல் இருக்க வேணும், பெருந்தேவி தாயார் காஞ்சிபுர தாயார் விலகாம இருக்கணும், எதிராஜவல்லி தாயார் எதுகிரி நாச்சியார் திருநாராயணத்து தாயார் விலகாம இருக்கணும். அவாவா ஊர் தாயார ஞாபகம் வச்சுங்கோ. கும்பகோணத்துக்காரா, கோமளவல்லி தாயார், மன்னார்குடிக்காரா, ஹேமாப்ஜநாயகி தாயார், அந்தந்த திவிதேசத்து தாயார அவவா ஞாபகம் வச்சுங்கோ. அந்த தாயார் நம்ம இடத்துல விலகாம இருக்கணும் இல்லையோ, அதுக்கு 4 வேணும்னு சொல்ல போறாரு. இப்ப நம்ம கிட்ட இந்த 4 பண்புகளும் இருந்துடுத்துனால் மகாலட்சுமி நமக்கு நித்தியம் கூடவே இருப்பாள், எப்போதும் அனுகிரகிப்பாள். எந்த 4? வஷ்யேந்திரியம், ஜிதாத்மானம், திருத தண்டம், விகாரிஷு, பரீட்ச காரிணம் தீரம், அத்தியந்தம் ஸ்ரீஹி நிஷேவதே. ஸ்ரீஹி மகாலட்சுமி தாயார் இவர்களுக்கே தொண்டு புரிகிறாள். தொண்டு புரிகிறாள்னு வச்சுக்கலாமா, அருள் பாலிக்கிறாள்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கணும்னா இந்த 4 வேணும். 1 வஷ்யேந்திரியம், யார் ஒருத்தன் இந்திரியங்களை அடக்கி இருக்கிறானோ. உங்களுக்கு தோணும், சுவாமி நீர் இன்னைக்கு ஏதோ வேற ஏதோ சொல்ல போறீர்னு பார்த்தா கடைசியில மறுபடியும் அதே புலனடக்கம் தானா. அதுக்குத்தான் இத்தனை கதையும் சொன்னேன். கீழே விட்ட இடமே தான். புலன்களை அடக்கினாத்தான் லக்ஷ்மி நம்மோட கூட இருப்பாள். நம்ம மனத்தை அடக்கினாத்தான் மகாலட்சுமி இருப்பாள். நாம என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா, மனம் கண்டபடிக்கு ஆசைப்பட்டாத்தான் பொருள் சம்பாதிப்போம்னுட்டு அல்ல. நமக்கு கிடைக்கிற பொருள் லக்ஷ்மியினுடைய அருளாக இருக்க வேண்டும். அப்ப லக்ஷ்மி அருளனம்னால் மனசு அடங்கி இருக்கணும், புலன்கள் அடங்கி இருக்கணும், அப்பதான் லக்ஷ்மிக்கு பிடிக்கும். அப்ப மகாலட்சுமியினுடைய அருள் பெற ஒருத்தன் புலனடக்கமுடையவனாக இருக்க வேண்டும். அடுத்து மனத்தை அடக்கியவனாக இருக்க வேண்டும். 3 திருத தண்டம் விகாரிஷு, யார் குற்றம் புரிந்தவர்களோ அவனுக்கு தக்க சமயத்தில் தண்டனை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். தப்பா நடந்துட்டே இருக்கும், ஆனா தண்டனையே இருக்காதுன்னுட்டால் என்னைக்கான் ஒரு நாள் லக்ஷ்மி விலகி போடுவாள். ஏன்னா அவளுக்கு சரியானது நடக்கணும், அந்த இடத்துல மட்டும்தான் லக்ஷ்மி இருப்பாள். அவ கொஞ்ச நாள் பார்ப்பா, தப்பானது நிறைய நடந்துட்டு இருக்கும், ஆனா லக்ஷ்மி ஓஹோன்னு கொட்டிண்டே இருக்கே பணம், தவறானவர்களிடத்திலே சேர்ந்துட்டே போறதே அப்படி நமக்கு தோணிண்டே இருக்கும். ஆனா அந்த இடத்துல தவறுக்கு தண்டனை இல்லைங்கிறது அவளுக்கு எப்ப தெரியறதோ அது வரைக்கும் ரொம்ப பொறுமையோடு இருப்பாள். இல்லையே லோகத்திலே எத்தனையோ பேர் கண்டபடி பணத்தை சேர்த்துடுறாளே, அப்ப லட்சுமி அங்கெல்லாம் இருக்காள்னு தானே அர்த்தம். ஒன்னும் தண்டனையே காணுமேனால் கொஞ்சம் மகாலட்சுமி ஆகட்டும் பெருமாளாகட்டும் லாங் ரோப்பு கொடுப்பா, அதுக்கப்புறம் தானே சுண்டி இழுக்க முடியும். ஆனா அதுக்குன்னு லாங் ரோப்புங்கிறதுக்காக நாம இப்படியே தான் இருந்துருவாளோன்னு நினைச்சிட வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் அவள் விலகி போவாள். தவறான வழியில சம்பாதிச்சுட்டு தண்டனையும் இல்லாம இருந்துருத்துனா அவள் இருக்க போறாளா? அப்ப தண்டனை யார் கொடுக்கிறானோ சரியான இடத்தில் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டா அவனிடத்தில் லட்சுமி இருப்பாள். மனத்தை ஜெயித்திருந்தால் லட்சுமி அருளுவாள், புலன்களை வென்றிருந்தால் லட்சுமி விலகவே மாட்டாள். 4வது சொல்றார் பரீட்ச காரணம் தீரம், யார் ஒரு தைரியசாலி காரியங்களை ஆராய்ந்து செய்கிறானோ, ஒரு காரியத்தை எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணாமல் ஆராய்ந்து திட்டமிட்டு நல்ல வகைப்படுத்தி அதை செயல்படுத்த வேணும் இல்லையோ. ஒரு விஷயத்தை முதல்ல கான்செப்ட் நமக்கு வேணும், இன்னதை நாம செய்ய போறோம்னு சொன்னால் அதை கன்சீவ் பண்ணணுமே, அந்த கான்செப்ட் மனசுல வரணும். ஐடியாங்கிறாளோ இல்லையோ, எத்தனையோ ஐடியா பிசினஸ்ல வருது பாருங்க. இப்ப நான் அதை பத்தி எல்லாம் சொல்ல வரல, ஒரு விஷயத்தை நாம எடுத்து இந்த கைங்கரியத்தை பண்ணலாம், பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் வேணும், அடியார்களுக்கு இந்த கைங்கரியம் வேணும்னா அதை முதல்ல மனசுல நன்னா வாங்கிக்கணும். அது கல்யாணமான காரியமா இருக்கணும், நாம படி கண்டபடி பண்ணிடக்கூடாது. இப்ப இந்த நிகழ்ச்சி எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கீள், எத்தனையோ பேர் கேட்டு இருக்கீள், நானும் பேசிட்டு இருக்கேன் இருக்கோ இல்லையோ. நம்ம ஒத்தொத்தருமே லட்சுமியினுடைய அனுகிரகத்தாலே ஏதான ஒரு தொண்டு நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். சமுதாயத்துக்கும் பண்ணலாம், கோவில்களுக்கும் பண்ணலாம், ஆன்மீகத்துக்கு பண்ணலாம். அது என்னமோ யாரோ 4 பேர் தான் பண்ணணுங்கிற தேவையில்லை.
நம்ம ஒத்தொத்தராலி ஆன சின்ன சின்ன தொண்டுகளை பண்ணலாம். சமுதாயத்துக்கு நன்மை பயப்பது, அடியார்களுக்கு வீறு பெருமை சேர்ப்பது, இத போல ஒரு காரியத்தை முதல்ல நம்ம போட்டுக்கணும். மனசுல வரணும் இல்லையோ, அந்த கான்செப்ட் முக்கியம். அது வந்த பிற்பாடு எடுத்தேன் கவித்தேன் நாமாட்டுக்கு நேரம் போய் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க போறேன் வந்து உட்காருங்கன்னா, இவன் என்னாச்சு இவர்கிட்ட இதுக்கு நான் போய் கத்துக்கணும்னு ஒத்துருமே வரமாட்டா. அப்படின்னால் செயல்முறைப்படுத்துறதுக்கு திட்டம் போட வேண்டும். அப்போ ஒரு விஷயத்தை முதல்ல மனசுல வாங்கிக்கணும், அது கல்யாணமானது தானான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான திட்டம், அதை வரைமுறைப்படுத்த வேண்டும். எல்லாத்த விட செயல்படுத்துறதுல உறுதி வேண்டும். ஏன்னா செயல்படுத்த ஆரம்பித்த பிற்பாடு நிறைய இடர்பாடுகள் வரும். இடர்களை களைந்து தைரியமா அந்த காரியத்தை முடிச்சாகணும் இல்லையோ. இப்படி பண்றவனிடத்துல லட்சுமி விட்டு விலகவே மாட்டாள். அப்ப நாம நன்னா விஷயத்தை ஆராய்ந்து அதுக்கு திட்டம் தீட்டி செயல்படுத்தும் போது தடங்கள் வந்தாலும் எதிர்த்து. ஆனா உண்மையாம வச்சுங்கோ, இது எல்லாமே எந்த காரியத்தை பத்தி சொல்றார்? நான் சொத்து சேர்த்துக்கிற காரியத்தை பத்தி சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஊருக்குழைப்பதை பத்தி சொல்லிட்டு இருக்கார். பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் உழைப்பதில் நாம ஆராய்ந்து செய்பவர்களாக இருந்தால் லக்ஷ்மி விலகவே மாட்டாள். இப்ப 4 பேரை பார்த்துட்டோம். வஷ்யேந்திரியன், யார் புலன்களை அடக்கினவனோ லக்ஷ்மி அவங்கிட்ட இருப்பாள். 2 விஷயம் சொல்றேன். வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு பாடியிருக்கார். வக்ஷபீடீம் மது விஜயனஹா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா. என்னென்னமோ பிராட்டி எதை கேட்டால் நமக்குன்னு கொடுக்கிறாள். ஐஸ்வர்யம் அக்ஷர கதிம் பரமம் கதிம்னு சொன்னேனோ இல்லையோ, அத போல அனைத்தையும் கொடுக்கிறாள். பிரத்யக்ஷ ஆனுஷ்ரவிக பிரார்த்தினீனாம் பிரஜானாம். பிரத்யக்ஷமா இந்த லோகத்து இன்பத்தை கேட்டாலும் கொடுக்கிறாள், அவ்வுலக இன்பத்தை கேட்டாலும் கொடுக்கிறாள். பெருமானுடைய திருமார்பை விட்டு விலகாமல் இருக்கிறாள். இந்த ஸ்ரீஸ்தவ சுவாமி பாடினாரே எப்ப தெரியுமா? ஆரோர் பிள்ளை கல்யாணம் ஆகணும், அவன் வறியவன், ஏழைக்கு பணம் வேணும். வேதாந்த தேசிகன் இடத்துல வந்து என்னிடத்துல பணம் இல்லே வேணும்னார். உடனே மகாலட்சுமி தாயாரை பார்த்து ஸ்ரீஸ்தவம் பாடிவிட்டார். பணமழையா கொட்டித்து, தங்க காசா கீழே கொட்டுறது கொட்டின இவரத்தியான ஒன்னு எடுத்தாரான்னா, பிள்ளா எடுத்துக்கொண்டு போ, அதுக்கு இந்த சொத்துல ஆசை வச்சிடாதே, லட்சுமியினுடைய திருவடிகளிலே ஆசையோட இரு என்ன இந்த ஸ்தவத்தையும் பாடி அவனுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அப்ப அவர் அந்த தங்க காசுல ஒன்னை எடுத்துட்டு இருப்பாரானால் இல்லையோ இல்லையோ, அதான் இந்திரிய வசம். யார் இந்திரியத்தை நன்னா வசப்படுத்திருக்காளோ அவர்களுக்கு தான் லட்சுமி வருவாள். இதே அந்த பையன் காசு வேணும்னு வந்தானே அவனுக்கு லட்சுமி நேரம் வந்துட மாட்டாள். ஏன்னா அவனுக்கு புலநடக்கம் இல்லை. புலநடக்கம் இருக்கிற வேதாந்த தேசிகன் அவர் கூப்பிடவே லட்சுமி தேவி வந்து கொடுத்தாளோ இல்லையோ. இது எல்லாரும் அனைவரும் அறிந்து வச்சிருக்கிற விஷயம் தானே. திருமழிசை ஆழ்வார் எழுந்தருளி இருந்தார். தை மாசம் மக நட்சத்திரத்திலே திருமழிசையில் அவதரித்தவர். சென்னப்பட்டணத்துக்கு பக்கத்துலதான், ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில இருக்கு திருமழிசை. அந்த ஆழ்வார் ஒரு சல்லிக்காசு அவர் இடத்துல கிடையாது, ஆனா பெரிய யோகி. அப்போ வியாகரபாதன் ஒருத்தன் தான். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பணக்காரா, நீர் என்ன அழுக்கும் தொழுக்குமா கீழே உட்காந்துருக்கீர், நான் உனக்கு நிறைய தங்கம் எல்லாம் தரேன் வாங்கிக்கும் அப்படின்னார். அந்த சுவாமி சொன்னார், நீ என்ன எனக்கு தங்கம் கொடுக்கறது, இந்தா அப்படின்னு தம் உடம்புல இருக்கிற வேர்வை அங்க இருக்கிற அழுக்கு அந்த பொடி எடுத்து கீழே போட்டார். தொட்ட மாத்திரத்துல மொத்தம் தங்கமா போச்சு. வியாகரபாதா உனக்கு வேணும்னு எடுத்துன்னு போ, உன்னிடத்துல எனக்கு தங்கம் தேவையில்லை. ஆனா அவர் அத்தனை அடக்கி இருந்தாரோ இல்லையோ. அப்ப யார் புலன்களை அடக்கி இருக்கிறானோ அவனிடத்தில் லட்சுமி தேவி விலகாமல் இருக்கிறாள். அடுத்து சொல்றார், மனத்தை அடக்கி இருக்கணும். நல்ல வேளை சுதாமா குச்சேலன் அவர் மட்டும் மனத்தை அடக்காமல் கண்ணனே எனக்கு பொருள் கொடுன்னு கேட்டிருந்தாருன்னு வச்சுங்கோ, அப்ப இந்த பொருள் அத்தனையும் கிடைச்சிருக்குமா? கண்ணனிடத்துல நல்லெண்ணத்தாலே நம்ம நண்பனிடத்துல போய் நம்ம பணம் கேட்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த கருத்தோடே தான் சுதாமா குச்சேலர் கண்ணன்ட்ட பணம் கேட்காது இருந்தார். அப்ப பணம் கேட்கிற தூண்டுதல், அந்த அர்ஜ், அந்த மனசை அவர் கட்டுப்படுத்திட்டாரோ இல்லையோ, உடனே எவ்வளவு பெரிய சொத்து அவருக்கு கிடைச்சிருத்து. அப்ப லட்சுமி தேவி அவரிடத்திலே இருந்தாள்னு பார்க்கிறோமா? 2 பார்த்துட்டோம். வஷ்யேந்திரியம் ஜிதாத்மானம், அதுக்கப்புறம் திருத தண்டம் விகாரிஷு, கொடுக்க வேண்டிய சமயத்துல தண்டனை கொடுத்துடணும். அர்ஜுனன் துரியோதனனுக்கு தண்டனை கொடுத்தான், கண்ணன் அனைத்து துரியோதனாதிகளுக்கும் தண்டனை கொடுத்தார். அதனாலதான் லட்சுமி அங்க இருக்கா. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிஹி துருவா நீதிர் மதிர்மம. சஞ்சயனுடைய ஸ்லோகம். எங்க கண்ணன் இருக்காரோ, எங்க அர்ஜுனன் இருக்காரோ, அங்கதான் லட்சுமி, அங்கதான் வெற்றி. என்னவா தண்டனை கொடுக்க வேண்டிய சமயத்துல கொடுக்க வேண்டியவாளுக்கு கொடுத்துருவாளுங்கிறதுக்காக. அப்ப இந்த 4 நம்ம இடத்துல இருந்ததுனால் லக்ஷ்மி எப்போதும் இருக்கிறாள். ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சிச்சிலிஷேத்தவ ப்ரூலதா சுதாசகி. பட்டர் தெரிவிக்கிறார், அமுதம் தோன்றும் போது பார்க்கடலில் தோன்றிய லக்ஷ்மியே மகாதேவியே, தேவரீர் எப்போது உம்ம புருவத்தை ஒத்தனை நோக்கி திருப்பறீரோ அவனுக்கு எந்த செல்வம் தான் வந்து கிட்டாது என்று பட்டர் சாதிக்கிறார். அவசியம் அனுகிரகம் அவனைவருக்குமே ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அனுகிரகம், மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இன்றைய நன்னாளில் கிட்டட்டும்னு சொல்லி
இன்று முடிவுறுத்துகிறேன். இனி நாம் நாளை சந்திக்கும் போது நம்முடைய உடலே ஒரு பெரிய தேர். இந்த தேர்ல யார் தேரோட்டி? இந்த தேருக்கு குதிரைகளவை, குதிரைகளை அடக்கும் கடிவாளம் ஏது, தேருக்கு தலைவன் யார், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமே. தேரோட்டத்துக்கு தயாரா காத்திருப்போம்.